liveonevent.com நேயர்களுக்கு மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ் வணக்கம். நிர்ணயம் படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயின்ட்டுருக்கு. மக்களோட ஆதரவு ரொம்ப நல்லாவே இருக்குது. லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். மியூசிக் டைரக்டராக பேசணும் அப்படின்னா இந்த படத்தில் வந்து 4 பாடல்கள் இதில் இருக்குது. ஐ திங்க் சார்ட்லேயே வந்து நிலா நிலா வருவியான ஒரு சாங் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆகிருக்கு. அப்புறம் ஏதோ மாயம் செய்தாய் அந்த ஒரு சாங்கும் ஹிட் ஆகிருக்கு. நாமுத்துக்குமார் அவரை பற்றி பேசணுன்னா அவர் என்னோட நண்பர். ஃப்ரம் த பிகினிங் வெனிலா கபடி குழுலேருந்து இன்னி வரைக்கும் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு நண்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக்ஸிஸ்ட்டு, ஒரு வரியில் கதையை சொல்லக்கூடிய ஒரு லிரிக்ஸிஸ்ட்டு. அவரோட பாடல்களில் வந்து இது பியூட்டிஃபுல்லான மெலடி, ஒரு தாய்க்கும் ஒரு பொண்ணுக்கும் உள்ள ஒரு அழகான மென்மையான தாலாட்டு ஒன்று சொல்லியிருப்பார். அது வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு வரிகளாக இருக்கும். இதை நிர்ணயம் அப்படின்னா நிர்ணயிக்கப்படக்கூடிய விஷயங்கள். இந்த படத்தில் 1-2 மெசேஜ் சொல்லியிருக்கோம். நல்ல மெசேஜாக இருக்கும். ஒன்று வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படுற விஷயமும், அதுக்கப்புறமா இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயமும். இது 2 பற்றி தான் படம் கதையை ட்ராவல் ஆகும். இது வந்து ஒரு டெக்னீஷியனாக ஒண்டி பேசாமல் ஒரு ப்ரொடியூசராகவும் நாங்கள் பேசுகிறோம். நாங்கன்னு சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, டைரக்டர் எஸ் ஸ்ரீசரவணன், கேமராமேன் செட்டி பாபு சார், எடிட்டர் சூர்யா, அப்புறம் நான் மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ், 4 பேரும் சேர்ந்து தான் தயாரிக்கக்கூடிய படம் இது. எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் ஜீவானந்தம்ன்ற ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவர் தான் எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் நல்லாவே பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் வந்து நிர்ணயம்காக ஒரு துரும்ப கூட எடுத்து வச்ச மனிதர்களுக்கு அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம், ஆனால் அதை ரிலீஸ் பண்ணக்கூடியது அதை விட பிரம்மாண்டமான விஷயம். அதனால் அது எவ்வளோ கஷ்டம்ங்கிறது எங்களுக்கு இப்போது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வெறும் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது என்னென்னா, எனக்கும் டைரக்டருக்கும் முன்னாடி தான் ட்ராவல் ஆகும். அது எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா ஃபுல்லாகவே வந்து படத்தோடய ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆஸ் அ ப்ரொடியூசராக வரும்போது எனக்கும் கேமராமேனுக்கும் உள்ள ஒரு நல்ல லீட் இருக்கும், எனக்கும் எடிட்டருக்கும் உள்ள ஒரு நல்ல லீட் இருக்குது. நாங்கள் 4 பேர் சேர்ந்தே ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்புறம் சில முக்கால்வாசி ஷூட்டிங்க்கு நான் இருப்பேன். அப்போ இருக்கும்போது அங்கேயே ஆர்ஆர்லாம் பண்ணுறதுக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து நோட்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் என்னென்னா இது வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறதுனால அது அப்படியே உள்ளுக்குள்ளேயே போய்டும். தனிச்சு நிற்க மாட்டோம், அப்படியே உள்ளுக்குள்ளேயே ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதான் தான் அந்த 4 டெக்னீஷியன் சேர்ந்து பண்ணும்போது இதெல்லாம் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மான்சூன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால வந்து நீங்கள் மியூசிக் பண்ணுற படம்லாம் டிலே ஆகுமான்னு. ஆக்சுவலாக டிலேவே இல்லை. ஏன்னா அதுவும் அந்த சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கும். மியூசிக் டைரக்டருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போயிட்டு வந்தப்போ தான் எங்களுக்கு திருப்பி வேலை. அதனால் நான் கமிட் ஆன படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சாங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்ஃபேக்ட் வெனிலா கபடி குழு பார்ட் 2 இப்போ கமிட் ஆகிருக்கேன். அந்த படத்துக்கும் பாடல்கள் வந்து 2 பாடல்கள் கம்போஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இன்ஃபேக்ட் நான் இப்போ ஊருக்கு போகிறேன். ஒரு 1.5 மாதம் டூர் இருக்குது எனக்கு, வேர்ல்டு டூர். அதை முடிச்சுட்டு வந்தோன்னே டெஃபினட்டாக அந்த படம்லாம் ஆரம்பிச்சிடுவேன். எல்லா படம் கமிட்மெண்ட்டும் கரெக்டாகவே போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் இது வந்து டெஃபினட்டாக வளரும். இன்னும் நிறையா படங்கள் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் ஜனவரியில் இன்னொரு படத்தோடு வரும். ஆஸ் அ ப்ரொடியூசராக இதே மாதிரி சேம் டீம் ஜனவரியில் இன்னொரு படமும் வந்துட்டுருக்கு. இதில் என்னென்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு எல்லாமே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மாதிரி தான் ஒரு விஷயமே தவிர இதுக்கும் என்னோடய கம்போசிங்க்கும் எந்த ஒரு இதுவும் டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. மக்களால் நீங்கள் ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள். செல்வ கணேஷ். வணக்கம். லைவ் ஆன் ஹெவன் தொலைக்காட்சிக்கு. என் பேர் ஸ்ரீசரவணன். நிர்ணய படத்தோட இயக்குனருங்க. நான், என்னுடைய மைத்துனன் செல்வ கணேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் சிட்டி பாபு, படத்தொகுப்பாளர் சூர்யா, நாங்கள் 4 பேர் சேர்ந்து இயக்கிய என்னோடய முதல் படம் இது நிர்ணயம். இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி தேட்டருக்கு வந்திருக்கு, உங்கள் பார்வைக்கு முன்னாடி வச்சுருக்கோம். ஸோ இந்த படம் முழுக்க உருவானதுக்கு முக்கிய முதுகெலும்பாக இருந்த எனது மைத்துனன் செல்வ கணேஷுக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் தான் இந்த ஒரு முயற்சிக்கு முக்கிய முதுகெலும்பு. அண்ட் அவர் தான் இதை வந்து ஆரம்பித்து வச்சது. இப்போ அதனால தான் இன்றைக்கி இந்த விளையாட்டாக நாங்கள் பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி தேட்டர் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவருக்கு இந்த இடத்துல நான் கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் 4 வயது சிறுமியாக வேதிகா வந்து மீரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த குழந்தையோட பர்ஃபார்மன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். இது ஒரு ஒருத்தனோட வாழ்க்கையில் முகுந்த் அப்படின்ற ஒருத்தனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்தை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இது ஒரு கதையாக நாங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி இதுன்னு நாங்கள் எந்த பந்தாவும் எந்தவித அர்த்தமற்ற பயிற்சிகளும் நாங்கள் பேசலை. ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்தை பதிவு பண்ணியிருக்கோம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நிர்ணயம்ங்கிறது பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நிர்ணயிக்கிறது. அதில் ஒவ்வொருத்தனும் தன்னை எப்படி நிர்ணயிச்சுக்கிறான், தன்னோட அசைவுகள், தன் வாழ்க்கைகள் எல்லாத்தையும் எப்படி நிர்ணயிச்சுக்கிறாங்கிறத வச்சு தான் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காம போகிறது எல்லாமே. ஸோ இது இந்த வேதாந்த தத்துவங்கள்லாம் கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலும் அடிப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். அப்படி ஒருத்தன் அடிப்பட்டவனோட வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்சிடெண்ட் தான் இந்த நிர்ணயமே. இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கமர்ஷியல் சினிமான்ற வேகத்தில் வந்து இன்றைக்கி
சினிமாவும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து மக்களும் அதற்கு வந்து ஒரு சரியான வரவேற்புகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன மிஸ்கின் சாரோட படம் வந்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், அது போன்ற ஒரு நல்ல படத்தையும் இதே மக்கள் தான் வரவேற்று கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக நிர்ணயத்தையும் வரவேற்பீங்கன்னு தெரியும். வழக்கமாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க, ஒரு படம் பண்ணுவாங்க, அதில் ஹிட்டு ஃப்ளாப்பு அப்படிங்கிற ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஹிட் ஆச்சுன்னா அந்த டீம் கண்டினியூ ஆகும், ஃப்ளாப் ஆச்சுன்னா ஒருத்தரோட கான்டாக்ட்ஸை கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லை எங்கள் டீம். பிகாஸ் நாங்கள் யாருமே வந்து ப்ரொஃபஷ்னலாக கமிட் ஆன குரூப் கிடையாது. ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே பிசிஎஸ்எம்ங்கிறது எங்களோட ஃபேமிலி. ஸோ இந்த படம் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படம் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் கண்டினியூவாக எங்கள்கிட்ட இருக்கிற சக்திகள் மங்குற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து படம் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவில் தான் இருக்கும். இப்போ எங்களோட நெக்ஸ்ட் மூவி கோவில் ஓட்டம்னு ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜான்வரியில் வெள்ளை பொய்கள்னு ஒரு புது படம் கூட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். தொடர்ந்து எங்களோட படங்கள், எங்கள் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதற்கு நடுவில் இந்த நிர்ணயத்தோட வெற்றியும் எங்களை வந்து உங்களோட ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய பிஆர்ஓ நிக்கிலுக்கு நாங்கள் நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பிகாஸ் எங்களை வந்து இப்படி வெளி உலகத்துக்கு எங்களை போன்ற ஒரு 4 பேர் முயற்சியை வந்து இன்றைக்கி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குற முக்கிய பொறுப்பு எங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு மட்டும்தான் அந்த பலம் இருக்குது. ஸோ அவருடைய ஒத்துழைப்புக்கு நிக்கில் சாருக்கு நாங்கள் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட சிரம் தாழ்ந்த நன்றி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய மக்கள் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எங்கள் படத்துக்கு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். லைவ் ஆன் ஹெவன் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் சிட்டி பாபு. இது நிர்ணயம் படத்தோட கேமராமேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நேற்று ரிலீஸ் அக்டோபர் 18 ரிலீஸ் ஆகிருக்கு. இது எனக்கு தமிழில் 3வது படம். இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் காலின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஜெய்யோட படம். அடுத்து ரெட்டவால்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. இது நிர்ணயம் ரிலீஸ் ஆகிருக்கு நேற்று. இந்த படம் வந்து ஃபுல்லாக காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்து ஃபுல்லாக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மலேசியாவில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். படத்தோட ப்ரொடியூசரும் மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ் சார் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை மியூசிக்காக தான் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். இது டிஜிட்டல் படம் தான். இந்த படம் வந்து 5D கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம், 7D கேமரா சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், ரெட் கேமரா சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கு இந்த படத்தை. குவாலிட்டி கூட யாருமே பார்க்குறவங்க யாருமே டிஜிட்டல் கேமரான்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி. ஹலோ, நான் தான் வீதிகா. நான் இந்த நிர்ணய படத்தில் மீரா கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிர்ணயம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சர்ணன் சார் நல்லா ஹெல்ப் பண்ணார். படம் நல்லா வந்திருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் ஜீவானந்தம் பேசுகிறேன். பிசிஎஸ்எம் ப்ரொடக்ஷன் சார்பில் நிர்ணய படத்துக்கு இணை தயாரிப்பாளராக பணியாற்றிருக்கிறேன். மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ் சார் அவர்களும், டைரக்டர் சரவணன் சார் அவர்களும், ஒளிப்பதிவாளர் சிட்டி அவர்களும் கூட்டு முயற்சியில் இந்த நிர்ணய படம் தயாரித்திருக்கிறோம். இந்த நிர்ணய படம் அக்டோபர் 18 ரிலீஸ் ஆகிருக்குது. படத்தில் அதிகமாக கடன் வாங்கி வாழ்க்கை செய்தால் விளைவுகள் என்ன நேரிடும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து நிர்ணய படத்தை தயாரித்திருக்கிறோம். இந்த படத்தை நீங்கள் தியேட்டருக்கு சென்று பார்த்து நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும் ஊக்கமளிக்கிற வகையில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.